ஓம் சக்தி. அன்பு நேயர்களே, அட்சய திருதியை என்னும் இந்நன்னாளில் எங்கும் அறங்கள் பெருகி எவ்வுயிர்களுக்கும் பசிப்பினி நீங்க அம்மையும் அப்பனும் அருள் புரிய வேண்டும். நாவுக்கு நாயகி நன்மணி பூணாரம், பூவுக்கு நாயகி பொன்முடி ஆடையாம், பாவுக்கு நாயகி பாலொத்த வண்ணத்தால், ஆவுக்கு நாயகி அங்கமர்ந்தாளே. ஒளிக்கு முதல் பொருளான ஆதிசக்தி நாயகி அணிமணி பூண்டவள், தாமரை பூவிலிருக்கும் செல்வத்துக்கு நாயகியான அலைமகள், பொன்னாலான திருமுடி சூடியவள், பட்டாடை அணிந்தவள், பாட்டு மொழிக்கு நாயகியான கலைமகள், பால் போலும் வெண்ணிறம் கொண்டு விளங்குபவள், பசுவாகிய உயிர்களுக்கு தலைவியான அன்னை பராசக்தியோ அன்பர் உள்ளத்தையே கோயிலாக கொண்டு அமர்ந்திருக்கின்றாள். அன்றிரு கையில் அளந்த பொருள்முறை, இன்றிரு கையில் எடுத்த வெண்குண்டிகை, மன்றது காணும் வழியதுவாகவே கண்டு அங்கிருந்தவர் காரணி காணுமே. உலகை படைக்க தொடங்கிய நாளில் அன்னை பராசக்தி தனது திருக்கரங்களால் 6 உயிர்களுக்கு புவன போகங்களை அருளி செய்தாள். உயிர்கள் அவற்றில் திளைக்கவும் அருளி செய்தாள். அவள் திருக்கரங்களில் கொண்டிருக்கும் படிக மாலையும் சுவடியும் உயிர்களுக்கு மெய்யறிவை உணர்த்தி இறை உணர்வு பெற வழி செய்யும் திருக்கோலமாகும். இத்திருக்கோலத்தை உள்ளத்துள்ளே கண்டு வழிபட காரணமாகவும் கர்த்தாவாகவும் விளங்குகின்ற அவளை கண்டு நாம் அருள் பெற வேண்டும். ஓம் சக்தி.